கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். சங்கீதம் 22வது அதிகாரம் 23வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள். ஆமென். தேவனுக்கு பயந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தின்படி செய்கிற தேவ பிள்ளைகள் அவரை துதிப்பார்கள், அவரை பாடுவார்கள். காரணம், யார் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டுடைய சித்தத்தை செய்து ஆண்டுடைய நோக்கத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களால் தேவனை துதிக்காமல், அவரை பாடாமல், அவரை ஆராதிக்காமல் இருக்க முடியாது. ஆண்டுடைய பிரசன்னம் அவருடைய வாழ்க்கையில உண்டாகும் போது, தேவனுடைய மகிமை அவங்க வாழ்க்கையில நிரம்பி இருக்கும்போது தானாகவே துதி உண்டாகும், தானாகவே தேவனுடைய பிரசன்னம் அவங்க வாழ்க்கையில நிரம்பும். அப்படிப்பட்ட இந்த நல்ல ஆராதனை வேளையில, இந்த நல்ல ஞாயிற்றுக்கிழமையில நாம் அவரை துதிக்காமல் இருக்கலாகாது. ஆண்டவர் மேல விசுவாசத்தோடு இருக்கிறவர்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையோடு இருக்கிறவர்கள், ஆண்டவர்கிட்ட பயந்து அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் இந்த நாளிலே கண்டிப்பாக துதித்து கொண்டே இருப்பார்கள், அவரை பாடிக்கொண்டிருப்பார்கள். எதற்காக என்றால், கடந்த வந்த நாட்களெல்லாம் நம்மை நடத்தினார், நம்மை ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டார், நமக்கு தேவைகளை அவர் சந்தித்தார், நம்முடைய பாடுகளை அவர் சுமந்து தீர்த்தார், நம்முடைய நிந்தைகளை அவர் மாற்றி போட்டார், நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை அதிசயத்தை அவர் செய்திருக்கிறார். எத்தனையோ பாடுகள், எத்தனையோ நிந்தைகள், எத்தனையோ ஞாயிற்றுக்கிழமைகள், எத்தனையோ ஆராதனைகளை நாம் தட்டி கழித்தது உண்டு. ஆனால் இந்த நாளிலே நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பயந்து அவரை நாம் துதிக்கும் போது இன்னும் நம்முடைய வாழ்க்கையில நாம் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை, எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதங்களை, எதிர்பார்த்திருக்கிற தேவனுடைய கருத்திலிருந்து வர வேண்டிய அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் எல்லா நாட்களையும் தட்டி கழிப்பது போல இந்த நாட்களிலேயும் ஆண்டுடைய ஆராதனை நாளை, ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிற நாளை, தேவனை துதிக்கிற நாளை நாம் தட்டி கழிக்காதபடி அவருடைய பாதத்திலே பயந்து அவருடைய பாதத்திலே கீழ்ப்படிந்திருந்து அவர் மேல விசுவாசத்தோடு நம்ம காத்திருந்து ஜெபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலையும் வர வேண்டிய நன்மைகள் உண்டாகும். எத்தனையோ பேருக்கு மேல நாம் பயத்தை வைத்திருப்போம். ஒருவேளை வேலை செய்கிறவர்கள் அவருடைய மேனேஜர் மேல பயம் இருக்கும், அவருடைய மேல் அதிகாரி மேல பயம் இருக்கும், மாணவர்களுக்கு ஆசிரியரிடத்திலே பயம் இருக்கும், மற்றும் அநேக ஜனங்களுக்கு அநேக விதமான பயங்கள் உண்டு. நமக்கு பயம் இருக்க வேண்டியது மற்ற ஜனங்களை பார்த்தல்ல, நம்மை படைத்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஒரு பயம் இருக்க வேண்டும். இந்த ஆராதனை நாளில் நாம் தேவனோடு சார்ந்திருப்போம், தேவனுடைய சித்தத்தை செய்வோம், தேவனுக்கென்று வாழ்வோம். நிச்சயமா அவரோடு சேர்ந்திருக்கும் போது பெரிய காரியங்கள் உண்டாகும், அற்புதங்கள் அதிசயம் நடக்கும். தேவனிடத்திலே சேர்ந்திருப்போம். ஆமென்.